ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை மையம் சேனல். இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலான்ற மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான விசி ஹோஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் இது தான். இந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கீழே இந்த ஜாப் கார்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கான டேட் கொடுக்கல, அது பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டேட்டும் லொக்கேஷனும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடு மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த விதமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், காஷன்ஸ், அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானதை நம்ம பார்த்துடலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே வெப்சைட் மூலிமா மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம் டேட்டு, ஃபைனல் இன்டர்வியூ, அது போல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வெப்சைட் மூலிமா மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போஸ்டிங் நேம் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேஸ், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ் மூலிமா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 மந்த் per annum கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 75 இருக்குது. அப்புறம் இதோட ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா, நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா கோர்ட்டுக்கு ஹியரிங் அசஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் இஷ்யூஸ் அண்ட் சிஸ்டம் இஷ்யூஸை கோர்ட் ஹால்ஸ்லேருந்து ரெக்டிஃபை பண்ணுறது. அப்புறம் ரெஜிஸ்டார் அசைன் பண்ணுற ஒர்க்கை பண்ணுறது. இதுதான் நேச்சர் ஆஃப் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்கு எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 22/11/1989க்கு அப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் ஏஜ் பார் ஆகிறதுனால அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 40 years வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, அதாவது பிஎஸ்சி, பிஇ, எம்இ, எம்எஸ்சி, எம்டெக், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஐடி பேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டு முடித்தவங்க தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மேலே கொடுத்த டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். வேறு யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா 600 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே, யாருக்குமே எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது. அதேமாதிரி ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் எக்காரணத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 120 மார்க்ஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிட்டன் எக்ஸாம், அதாவது ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 minutes கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களோட மார்க்கில் மைனஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சப்ஜெக்டோட சிலபஸ் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் அண்ட் வெப்சைட் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டூல்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 50 மார்க்ஸ்க்கான 50 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 கொஷின்ஸ்னால் உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மென்டல் அலர்ட்னஸ் அப்படின்னு ஒரு 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 10 கொஷின் இருக்கும். எல்லா கொஷின்ஸுக்குமே பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் ஈச் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஃபைனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஃபைனல் இன்டர்வியூ மார்க் பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ்க்கு வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்வியூக்கான செலெக்ஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கும் இன்டர்வியூ எடுத்த மார்க்கும் வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குமே மாற்றி தர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வெப்சைட்டில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் மூலிமா மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் எல்லா டேட்ஸுமே இந்த வெப்சைட் மூலிமா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான
ஜாப் இருக்கும்னு செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சீட் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட், அப்படி இல்லாட்டி மெட்ராஸ் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், அப்படி மதுரை இல்லை சென்னையில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரியோட நீடை பொறுத்து உங்களுக்கான லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 per month வரும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியில் வந்து எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஜாப் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ் வந்து 12 நாள் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சேலரியை வந்து கட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம், பாஸ்வேர்ட், ரீடைப் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். அதெல்லாம் ஜென்ரலாக ரிஜிஸ்ட்ரேஷனோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் கீழே கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணினோடனே இங்கே லாகின் அண்ட் அப்ளை நவுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேட்குற யூசர் நேமும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜாப் போர்ட்டலில் அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதில் கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்து அதில் கேட்குற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான். இது போன இன்ஃபர்மேஷனை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.